வணக்கம். ஏப்ரல் 22ஆம் தேதி அந்த பயங்கரவாத தாக்குதல் நடத்தின உடனே பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொன்னார்னா, இதை செஞ்சவங்க எங்கிருந்தாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவங்கள நாங்கள் அழைப்போம். கனவுல கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பதில் தாக்குதலை நாம் தருவோம் அப்படின்ட்டு சொன்னார். அப்போ நம்ம ஒரு வாரம் இந்த தாக்குதலும் தரப்படல. ஒரு 10 நாள் போயிடுச்சு. 13வது நாள் மே மாதம் 7ஆம் தேதி அதிகாலையில் துல்லிய தாக்குதல். பாகிஸ்தானுக்கு உள்ள போய் ஒரு 9 பயங்கரவாதிகளுடைய பயிற்சி மையங்கள் தரைமட்டமாக்கப்பட்டது. 140 பேர் பயங்கரவாதிகள் செத்தாங்க. பாகிஸ்தான் இராணுவம் நம்மளை எதிர்கொண்டது. அதனால இராணுவ தளங்களை அழித்தோம், விமானங்களை சுட்டு வீழ்த்தினோம். அவன் எல்லாம் ரேடார் எல்லாம் இந்த ட்ரோன்களை எல்லாம் அனுப்புனாங்க. எல்லா ட்ரோன்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டது. எந்த ட்ரோனும் உள்ளே வந்து விழலை. அவங்க அமெரிக்காவில் இருந்து வாங்கினது, சீனாவில் இருந்து வாங்கினது அப்படின்ட்டு அந்த ரேடாரெல்லாம் வச்சுருந்தாங்க, நம்முடைய விமானங்கள் போகிறத கண்டறிஞ்சு சொல்கிறதுக்காக. அந்த ரேடாரெல்லாம் ஜாம் பண்ணிட்டோம். அவங்களுடைய மெசேஜஸ் எல்லாத்தையுமே நாம் ஜாம் பண்ணிட்டோம். அப்படி ஜாம் பண்ணிக்கிட்டு நாம் போய் ஒரு 25 நிமிஷம் தாக்குதல் பண்ணி ஒரு வழி பண்ணிட்டோம். பாகிஸ்தானை நடுங்கிட்டாங்க. முதல் தாக்குதல்லே 7ஆம் தேதி காலையிலேயே. மீண்டும் அவர்கள் எதிர் தாக்குதல் தாக்குறதுனால மீண்டும் தாக்கணும். அப்போ 10ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு வந்து நம்ம காலில் விழுந்தாங்க. மன்னிச்சிடுங்க, எங்களால் தாக்கு பிடிக்க முடியல, நாங்கள் புழைச்சிட்டு போகிறோம், விட்டுடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதனால் நம்ம தற்காலிகமாக பாகிஸ்தான் இராணுவத்துக்கு மீதான அந்த தாக்குதலை நிறுத்தி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் ஆப்ரேஷன் செந்தூர் அந்த பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலை நிறுத்தலை. அது லைவில் தான் இருக்குது. இனி எப்போ வேணாலும் தாக்குவோம் அப்படின்ட்டு ரெடியாக இருக்கோம். இந்த நிலையில் இப்போ செய்தி என்ன வருதுன்னா, 1972 இருந்து பாகிஸ்தான் அணுகுண்டு தயாரித்து ரகசியமாக வச்சிருக்கு. அதனால பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத நாடு. அங்கே சோத்துக்கு இது இல்லை, பெரிய பட்டினி. ஆமாம், ரொம்ப மோசமாக இருக்குது பொருளாதாரத்தில். ஆனால் அவன் பெருசாக சொல்லுவான், பாகிஸ்தான் அணுகுண்டு வச்சிருக்கிற நாடு, எச்சரிக்கை இந்தியா அப்படின்னுட்டு பாகிஸ்தான்காரனும் சொல்லுவான், இங்கே இருக்கிறவனும் சொல்லுவான், உலகம் பூராவும் சொல்லுவான், பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத நாடு, அதனால உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அணு ஆயுத நாடு எங்கே இருக்கு அணு அப்படின்னுக்கிட்டு இந்திய இராணுவம் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். பார்த்துட்டாங்க. அவங்க எங்கே வச்சிருந்தாங்களோ பதுக்கி அதனுடைய அந்த அந்த இருப்பு அணுக்குண்டெல்லாம் எங்கே வச்சுருந்தாங்க, அங்கே போய் குண்டை போட்டாங்க. இப்போ அங்கே கசிவு ஏற்பட்டிருக்கிறதாகவும் அமெரிக்காவினுடைய உதவியோட அந்த கசிவை அடைக்கிற வேலையை செய்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. அவங்க இந்திய இராணுவம் பாகிஸ்தானுடைய அணு பாதுகாப்பு மையத்தில் தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. இப்போ அடுத்து வரக்கூடிய செய்தி என்னன்னா, இந்த பலுக்கிஸ்தானம்னா பாகிஸ்தான் 2ஆ உடைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். நேர் பாதி 45 விழுக்காடு இடம் பலுக்கிஸ்தானத்துக்கு இருக்கு. 25 கோடி மக்கள் தான் பாகிஸ்தானில். அதில் 14 கோடி மக்கள் பலுக்கிஸ்தானத்தில் இருக்காங்க. அவங்க தனி நாடு நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ரெண்டையும் பாருங்க, அவங்க அணு பாதுகாப்பு மையத்தில் அழிவு, சிதைவு, நாடே 2ஆ உடைஞ்சு போச்சு பாருங்க. அப்போ அது அவர்கள் கனவுல கூட நினைத்து பார்க்காத ஒரு தாக்குதல் தானே இது. இதை தான் பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருப்பாரோ அப்படின்னுட்டு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. வணக்கம்.